நாங்கள் வந்து ஒரு 2 வீக் வந்து யூரோப்பியன் ட்ரிப் போயிருந்தோம். மெயினாக வந்து ஜெர்மனிக்கு போயிருந்தோம். ஜெர்மனியில் அந்த ஒரு ஒரு வேலையாக போயிருந்தோம். போயிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு வந்து சாண்டர்வுட்னு பக்கத்தில் நெதர்லாந்தில் வந்து சாண்டர்வுட்னு ஒரு ஏரியாவில் அங்கே வந்து அஜித் சாரோட ரேஸ் நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டு சரி அதை ஒரு நாள் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே ஜெர்மனியிலேருந்து ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி அங்கே போனோம். போயிட்டு அங்கே ஒரு 1 டே தங்கி ஒரு 2 டேஸ் ஒரு 3 டேஸ் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 டேஸ் வந்து அங்கேயே தங்கி ஒரு 2 நாள் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். அதோட ஒரு தொகுப்பு தான் இங்கே கொடுத்துருக்கோம். நீங்கள் அப்படியே பாருங்கள். போய் பார்த்ததில் எப்படி கார் ரேஸ் நடக்குது, இந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கார் இருக்குது. இப்போ பார்க்குறீங்கல்ல, இது ஒரு டைப் ஆஃப் காரு. இதோட ரேஸ் ஒன்று செப்பரேட்டாக வந்துச்சு. ஆனால் இந்த ரேஸில் வந்து அஜித் சார் இல்லை. அதே மாதிரி இன்னொரு ஃபுல் கார் ரேஸ் இருக்கும். அது வந்து அதோட கேட்டகரியில் வந்து அதில் 992 கேட்டகரியில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் பார்க்குறப்ப வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரியாமல் மெயின் என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். இதை பார்க்கவே முடியல அவரை. அவர் எங்கே இருக்காருன்னு தெரில. அதுவும் சுற்றி தமிழ் ஆளுங்க எப்போல்லாம் நிறைய பேர் வந்துருந்தாங்க. ஒரு வாழ்க்கையும் பேசி எங்கே இருக்காங்க, அவங்களும் வந்து எங்களை மாதிரி தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க. எங்கே இருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியல. நாங்களும் கேரவனாக போயிட்டு அப்புறம் கடைசியில் தான் தெரிஞ்சு அந்த கேட்டகரிலாம் ஒரு சைடாக ஒரு ஃப்ரண்ட்லேயே ஒரு இன்னொரு ஒரு போர்ஷன் இருக்கா இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டு கடைசியில் அங்கே போய் வெயிட் பண்ணி ஒரு அதுக்கப்புறம் இன்னும் கார் ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷனில் இருந்துக்கிட்டு இருந்தார். அதனால் வெயிட் பண்ணோம். கடைசியில் வந்து அவரையே பார்த்தவருக்கெல்லாம் கை கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. ஆனால் இப்போ எடுக்கலை. இது ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணோம். அவரை பேசுகிறதுக்கு டைம் கிடைக்கல. ஹலோ மட்டும் சொல்கிறாங்க, டைம் கிடச்சிச்சு. அப்புறம் பார்த்து பேசிட்டு அந்த ஃபோட்டோலாம் எடுத்து ஒரு அந்த டே நல்லா ஃபுல்ஃபில்லாக போச்சு. அது உங்களுக்கு மொத்த தொகுப்பையும் இந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் அப்படியே இதிலேருந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்ன இந்த வீடியோவில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஸ்கார்ஸு யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அந்த வீடியோலாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து அஜித் சாரை பார்த்ததெல்லாம் இருக்கும். அவரோட ஃபோட்டோ எடுத்தது இருக்காது. அது செப்பரேட்டாக இருக்குது. ஆனால் வந்து கார் ரேஸ்க்கு முன்னாடி என்னென்ன பண்ணுறாரு, தியானம் பண்ணுறாரு, அதெல்லாம் மீட்டிங் போனது, அந்த மாதிரி அந்த ஏரியாவில் வந்து என்னென்ன பண்ணுறாரு முடிஞ்ச அளவுக்கு அவரோட ப்ரைவேட் போர்ஷன் இல்லாமல் மற்றது மட்டும்தான் அவருக்கும் ப்ரைவேசி கொடுக்கணும். அதனால் அவர் கரெக்டாக ரேஸ்க்கு ரெடியாகி வர்ற டயத்தில் அதில் இருந்த வீடியோ சில கொஞ்சம் ஸ்னாப்ஷாட்லாம் கட் பண்ணி போட்டுருக்கோம். இதை பாருங்கள். நீங்களும் கட்டாயம் ஒரு தடவை இந்த ரேஸை போய் பார்க்கணும். எப்படி இருக்கிற அதில் ஆனால் ஒரு தனியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுவும் சாண்டர்வுட் சுற்றி நல்லா சூப்பரான காற்று, ஃபுல்லாக பயங்கர காற்று இருந்துச்சு. ஓவர் சில்லாக இருந்துச்சு. நல்லா கிளைமேட் இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓகே, நீங்கள் அப்படியே பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். தேங்க்யூ.
ஏன்